இதயத்தை எவ்வாறு வலிமையாக பார்த்து கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் சில தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இந்த வாரம் போன வாரத்துடைய தொடர்ச்சியை கொஞ்சம் சொல்ல போகிறேன். என்னடா டாக்டர் சொக்கலிங்க கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. எனக்கே இந்த கெமிஸ்ட்ரிலேயோ பயோகெமிஸ்ட்ரிலேயோ அறிவு ரொம்ப கம்மி தான். பட் மனதோடு லிங்க் பண்ணி உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஆஸ்பெக்ட் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் தொடர்ச்சியான இந்த ஸ்லைடை மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்லைடை தயவு செய்து பாருங்கள். இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொன்னேன். இதில் மிக முக்கியமாக சூப்பர் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு இவங்கெல்லாம் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலை இழந்து இறப்பதால் அவங்க அந்த மாலிகுல் டிஸ்ட்ரக்டிவ், அன்ஸ்டேபிள், ஆல் த டைம் ட்ரைங் டு அந்த செல்ஸில் பக்கத்தில் ஆக்சிஜன் எடுக்கும் பொழுது அடுத்ததை அழிச்சிடுன்னு சொன்னேன். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து கால் வரை 8 ஃபுட் எல்லா உறுப்புகளையும் இது அழித்து விடுகிறது. எல்லா உறுப்புகளின் நோய்களுக்கு கூட இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் காரணம். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் வருது எக்ஸஸ் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிக அளவில் இரத்தத்தில் இருந்து கொண்டே இருந்தால் எல்லா வியாதியும், மூளையில் ஸ்ட்ரோக்கு, அல்சீமியர், டெமென்ஷியா எல்லாம் வர்றது, இதயத்தில் மாரடைப்பு, கண்ணில் கேட்ராக்டு, பார்வையை இழப்பது, ரெண்டாவது பார்த்தா தோல் சுருங்குவது, எல்லா வியாதியும், லங் டிசீஸ் வருவதற்கு கூட, லிவர் ஃபெயிலியர், கிட்னி டிசீஸ், அதைவிட தசைகள் வலிமையை இழப்பது, பல ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின், பல ஸ்கின் டிசீசஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா எல்லாமே, இந்த ஸ்கின் ஒயிட் ஆகுதுமே, வெட்டலைகோ சொல்கிறோமே, வெண்குஷ்ணம், எந்த வியாதியும் எடுத்துங்க. அதை விட குடலில் பாருங்கள், அல்சருக்கு காரணம். நிறைய பெண்கள் பார்க்குறோம், திருமணமாகி 5 வருடம் 10 வருடம் குழந்தைகள் இல்லாமல் இருப்பதற்கு கூட இன்ஃபெர்டிலிட்டி இன் மேல் அண்ட் ஃபீமேல், பெண்கள் கருத்தரிக்கின்ற சக்தி, அந்த ஓவம் வர்றது, ஆண்களுடைய ஸ்பேம் கவுண்ட் அளவு குறைவதல்ல, அந்த மொட்டிலிட்டியும் குறைவது, அவர்கள் மனைவியை கருத்தரிக்கின்ற சக்தியை இழப்பது, அனைத்தும் இன்று சமுதாயத்தில் நடப்பதற்கு காரணம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஆக்சிஜன் இன்றியமையாதது, அது இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது. அதே மனிதனிடம் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற 3ம் அதிக அளவில் கூடிவிட்டால் உங்களுக்கு எல்லா வியாதியும் உண்டு பண்ணிடும். உடனே கேட்டாங்க நிறைய பேர், அது என்ன சொக்கலிங்க ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதை பற்றி விளக்கி சொல்லக்கூடாதான்றதான் இந்த வாரம் நான் தொடர்ந்து பேசுகிறேன். இந்த ஸ்டைலில் பார்த்துக்கிட்டிங்கள, அந்த ஆப்பிள் கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா அழுகிடுது. பிகாஸ் இந்த ஸ்கின் ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் இல்லாத பொழுது ஆக்சிஜன் எடுத்து அது டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ உயிர் வாழ்வதற்கு இருக்க வேண்டிய ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் அவனை கொன்னுடுதுன்னு சொன்னேன். அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எப்படி நம்ம கவுண்டர் பண்ண முடியும்? ஏன் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக சுரக்கின்றது? இப்போ ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிட்டோம். ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வருது, உடனே அதை டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா அவன் தப்பிச்சிக்க முடியும். ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸே இல்லாத வாழ முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் உள்ளே போகணும், செல்லில் ஆக்சிடேஷன் ஆகணும், உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் வேணும். அந்த உயிர் வாழ்கின்ற வேண்டிய ஆக்சிஜன்
ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப நேரம் தான் போயிடுது. அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து நிறுத்துவது, அதை செயலற்று ஆக்குவது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்றது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கவுண்டர் பண்ணுவது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சரி, இந்த வாரம் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்போல்லாம் அதிகமாகிடுது? ஏன் அதிகமாகுது? மிக அதிக அளவில் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வருவதற்கு மிஞ்சலாம் சொல்லிக்கிட்டே வந்து அடிக்கடி ஸ்லைடை போட்டு எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்களான மகிழ்ச்சியிலிருந்து எதிர்மறை எண்ணங்களான ஏ, சி, டி, இ என்ற எதிர்மறை எண்ணங்கள் வந்துவிட்டால் அவனிடம் பல மடங்கு அட்ரினலின், நார்அட்ரினலின், கார்டிசால் போன்றவை சுரப்பதால் அவனுக்கு ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இரத்தத்தில் அதிக அளவில் கலந்து அதிக நேரம் இருந்து அதை டிஸ்ட்ரக்டிவ் போஸ்டாக மாறிவிடுகிறது. ஸோ எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நேர்மறை எண்ணங்களாக மாறும் பொழுதே ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உண்டாவது குறைந்து விடுகிறது. உண்டான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுற ஹார்மோன் சொன்னேன்ல, கேட்டலேசஸ், டிஸ்மட்டேசஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு கேட்டலேசஸ்ன்றது அதெல்லாம் அதாவது அந்த சக்தியை செயலளிக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹார்மோன்ஸை கூட்ட வேண்டும் என்றால் இந்த ஹார்மோன் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஹார்மோன்ஸ் கூடிவிடும். இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்களே, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அளவு குறைகின்றது. குறைவது மட்டுமல்ல, இருந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெகு சீக்கிரத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற உடல் மேல் சுரக்கின்ற ஹார்மோன்ஸ் நேர்மறை எண்ணங்களால் உடனே செயலற்று போய்விடுகின்றது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நேர்மறை எண்ணங்கள், என்சைம்ஸ் தட் இஸ் ப்ரெசன்ட், அதை விட நம்ம உட்கொள்கின்ற உணவுகள், முக்கியமாக இந்த வைட்டமின்ஸ் எடுத்துங்களேன், ஏ, பி, சி, டி என்ற 4 வைட்டமின்கள், பர்சனாலிட்டி சேர்த்துக்காதீங்க, இந்த 4 வைட்டமின்ஸ் உணவில் நிறைய சேர்க்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கலுடைய சக்தியை குறைத்து விடுகிறது. த வைட்டமின்ஸ் வில் ரெடியூஸ். அதைவிட காய்கறி பழங்களில் இருக்கின்ற தோலுடன் அதை சாப்பிடும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கின்றன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கின்ற காய்கறி பழங்கள், வானவில்லில் 7 வர்ணங்கள் சொன்னேன்ல, அந்த 7 வர்ணங்களுடைய காய்கறி பழங்கள் தோலுன்னு சாடும் பொழுது அந்த காய்கறி பழங்கள் தோலில்தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளாவினாய்ட்ஸ், லியூகோபின், லைக்கின் அண்ட் ப்ரோஃப்ளாவினாய்ட்ஸ், ஐசோஃப்ளாவினாய்ட்ஸ் அனைத்தும் உணவில் கலக்கும் பொழுது அந்த ஃபீட்டோஃபினால்ஸ் என்ற ஃப்ளாவினாய்ட்ஸ், க்ரீன் டீயில் கூட அது அனைத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள். அதைவிட இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் என்கின்ற ஸ்மால் எலிமெண்ட்டான மினரல்ஸ் பார்த்திங்கன்னா ஜிங்க், காப்பர், அப்புறம் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், இந்த எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கும் பொழுது அனைத்தும் அவைகளை செயலிழக்க செய்துவிடும். ஸோ ஒன்று, மனம் மகிழ்ச்சியாக இருப்பது, உடற்பயிற்சி நன்றாக செய்யும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்சைம்ஸ் கூடிவிடும். மகிழ்ச்சியான நிலையில் காய்கறி பழங்கள் சாப்பிடும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுடைய சில சக்தியான உணவில் இருக்கின்ற வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அந்த ஃபுட்ஸில் மிக முக்கியமாக நட்ஸில் பாருங்களேன், இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்ஸ் தோலுடன் சாப்பிடும் பொழுது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இது அனைத்தும் நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருவதற்கு காரணமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்து விட்டாலே நீங்கள் 100 வயது ஆகும் பொழுதும் 40 வயது இளைஞனாக இருக்க முடியும். இல்லாவிடில் 30 வயதான இளைஞர்களை 90 வயது வாலிபர்களாக, வயதானவர்களாக தோற்றமளிப்பதற்கு கூட காரணம் உங்களுடைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பதை
நான் நினைவுபடுத்தி பதிவு செய்ய விரும்புகின்றேன். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில விஷயங்களை நாம் எத்தனை முறை பேசினாலும் அந்த விஷயங்களுக்குள் இருக்கக்கூடிய புதிய புதிய பரிமாணங்கள் என்பது அவற்றை தொடர்ந்து உரையாட வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துகின்றன. சமீபத்தில் மத்திய இணையமைச்சர் மாநிலங்களவையில் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு துயரமான ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அது இந்தியாவில் மாணவர்களுடைய தற்கொலை தொடர்பான ஒரு விஷயம். அந்த விஷயம் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நாம் உடனடியாக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது என்பதை அந்த அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டியது. இந்தியாவில் ஒரு நாளைக்கு சராசரியாக 26 மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. ஒரு நாளைக்கு 26 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மாணவர்கள். இது உண்மையிலேயே மிக கடுமையான ஒரு எண்ணிக்கை என்பதற்கு இன்னொரு புள்ளி விவரமும் சொல்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களுடைய தற்கொலை என்பது 52% அதிகரித்திருக்கிறது என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. அதில் நாம் கூடுதலாக கவலைப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மாணவர்களுடைய தற்கொலை பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்த தற்கொலை பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் 981 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமைச்சர் தாக்கல் செய்த அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. இந்த சூழல் மிகவும் அச்சமூட்டக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் மாணவர்களுடைய தற்கொலை ஏன் அதிகரிக்கிறது? உண்மையில் நம்முடைய சமூக அமைப்பினுடைய கோளாறா அல்லது நம்முடைய குடும்ப அமைப்பினுடைய கோளாறா, வளரக்கூடிய சமூக மாற்றங்கள், அந்த சமூக மாற்றங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கமா? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று தெரியவில்லை. பல்வேறு விதமான காரணங்கள் மாணவர்களை தற்கொலையை நோக்கி துரத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக கல்விச்சூழல் ஏற்படுத்தக்கூடிய மனச்சுமை என்பது, இந்த கல்விச்சூழல் ஏற்படுத்தக்கூடிய மனச்சுமை இப்பொழுது கடுமையாக இருக்கிறது. முக்கியமாக கல்வி என்பது மிக மிக சவாலானதாக, சுமையாக மாறி இருக்கிறது. ஒரு மாணவர் 95 மதிப்பெண்களுக்கு மேல் 95% மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தே தீர வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக பெரும்பாலான மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆட்படுகிறார்கள். முக்கியமாக இந்த மதிப்பெண் சார்ந்த போட்டி என்பது அவர்களை பெரும் மன நெருக்கடிக்கு ஆட்படுத்தி விடுகிறது. இது பல சமயங்களில் தற்கொலைக்கு தூண்டுகிறது என்பதை தொடர்ந்து உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது நம்ம இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த சிக்கல்கள் என்பது. அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே காதல் போன்ற விஷயங்களில் பாலியல் சார்ந்த தூண்டுதல்களுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இளைஞர்கள் பெரும்பாலான ஒரு வாழ்க்கையில் இந்த ஆண் பெண் உறவுகள் சார்ந்த சிக்கல்கள், அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவை தொடர்ந்து இன்றைக்கு பெருமளவிற்கு அதிகரித்திருக்கின்றன. ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் காரணமாக அவர்கள் மிக இளம் வயதிலேயே நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு அதை பற்றிய அவர்களுக்கு ஒரு முன்கூட்டியே பல எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாகி விடுகின்றன. முக்கியமாக பாலியல், ஆண் பெண் உறவுகள் தொடர்பான விஷயங்கள். அப்படி இருக்கிற போது வெகு வேகமாக அவர்கள் இத்தகைய உறவுகளுக்குள் செல்வதும் அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முறிவுகளின் காரணமாக தற்கொலை செய்து கொள்வதும் என்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பல மாணவர்கள் போதைப்பொருள் பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிக இளம் வயதிலேயே அந்த பழக்கங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள். அப்படி போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆட்படக்கூடியவர்கள் மனோரீதியாக மிகுந்த வீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் அத்தகைய ஒரு மனப்பாங்கின் ஊடாகவும் அவர் தற்கொலையை நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று சொன்னால் 2 விதமாகத்தான் எதிர்கொள்ள முடியும். ஒன்று, குடும்பங்களில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைய வேண்டும். இந்த இடைவெளி என்பது இன்று அதிகரித்து கொண்டே செல்கிறது. பெற்றோர்களுடைய உலகம் தனியாக இருக்கிறது, குழந்தைகளுடைய உலகம் தனியாக இருக்கிறது. ஒருவருடைய உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யாருமே தெரிந்து கொள்ள முயற்சிப்பது கிடையாது. பல சமயங்களில் அமர்ந்து பேசுவது கூட கிடையாது. வீட்டிற்குள் போனால் என்ன நடக்கிறது, எல்லோரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வைத்துக்கொண்டு அந்த செல்ஃபோனில் வேறு யாரிடமோ உரையாடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
மனம் விட்டு பேசக்கூடிய அல்லது உறவுகளின் வழியாக தன்னுடைய மனநிலையை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் என்பது இன்று இளைஞர்களிடம் இல்லாமல் போய்விட்டது. இதை மாற்றுவது என்பது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை. இன்னொன்று, வகுப்பறைகளில் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆசிரியர்கள் இப்பொழுது ஒரு ஆசிரியர்கள் என்ற நிலையிலிருந்து ஊழியர்கள் என்ற நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆம், ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்களே ஒழிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. தற்கொலை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் இளைஞர்களை நாம் வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும், உளவியல் வலிமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் சிஸ்டம் அது பள்ளிகளில் இருக்க வேண்டும், வீடுகளில் பெற்றோர்களால் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய குழந்தைகளின் மீது நாம் காட்டுகிற அலட்சியம் என்பது அவருடைய உயிருக்கே உழைவைக்கக்கூடியதாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி நாம் மறவாமல் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த ஒரு வருடத்தில் இவ்வளவு தற்கொலைகள் நடக்கிற போது அதில் ஒருவேளை நம்முடைய குழந்தைகளும் என்றாவது இருந்து விடலாம் என்கிற பதட்டம் நமக்கு ஏற்படுகிறது. அந்த பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் நம்முடைய குழந்தைகளின் மீது மிகுந்த பரிவையும் புரிந்துணர்வையும் வெளிப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு இருக்கிறது, பொதுவாக இளைஞர்களை அணுகக்கூடிய வேறு எவருக்குமே அது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களை இந்த பகுதியின் மூலமாக சந்தித்து அவர்களின் துறைகளை பற்றியும் அவர்களின் அனுபவங்களை பற்றியும் இந்த பகுதியின் மூலமாக நாம் கேட்டு அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பொருளாதாரத்துறை தலைவர் மற்றும் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் நாகநாதன். ஒரு துறை தலைவராகவும் இன்னைக்கு பட்ஜெட் அறிவிக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் பட்ஜெட் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ தூரம் மக்களுக்கு பாதகமானதா சாதகமானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த துறையில் 30 ஆண்டுகள் இவர் பயணப்பட்டவன்ற முறையில் இவரோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பொருளாதாரத்துறை தலைவராகவும் மாநில திட்டக்குழு துணை தலைவராகவும் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு 30 ஆண்டுகள் இந்த பொறியியல் துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற போது திட்டம் சார்ந்த விஷயங்கள் ஒரு விஷயத்துக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னும் போது அது எவ்வளோ தூரம் அவசியம் வாய்ந்தது, அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு போய் சேரும்போது தான் அதோட முழுமையான பலன் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு சூழலில் எதையுமே திட்டமிடுதலோட அவசியம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நாட்டோட பட்ஜெட்டும் அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இறுதி பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. 8 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் அடுத்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பட்ஜெட் அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த ஒரு கவனத்தில் வச்சே தான் இப்படி ஒரு பட்ஜெட் உருவாக்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்னைக்கு பட்ஜெட் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசணும். இதில் அனுபவம் வாய்ந்தவர் அப்படிங்கிற முறையில் இந்த பட்ஜெட்டை உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம். நிலை அறிக்கையை தான் நம்ம பொதுவாக பட்ஜெட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பொருளாதாரத்தில் இது ஒரு 150 வருஷமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல புதிய திட்டங்கள், பல புதிய சலுகைகள் உருவாகுவதால், அறிவிக்கப்பட்டதால், நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதால் நாட்டுக்கு தேவையான பொருளாதார காரணிகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் இதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். பொதுவாக இங்கிலாந்தில் சொல்வார்கள், இட் இஸ் பார்ட்லி a political institution, it is partly an economic institution. இது ஒரு அரசியல் பாதி பொருளாதார பாதி என்று கூறுகிற அளவுக்கு இது ஒரு அரசியல் பொருளாதார அறிக்கை என்று தான் நாம் காண வேண்டும். அப்படி பார்த்தால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் முன்பு பல முன்னோடி திட்டங்களை தேர்தல் நேரத்தில் அவர் அறிவிப்பு செய்தார். குறிப்பாக இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்றார்.
அதற்கு பிறகு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய செயல் திட்டங்களாக அவர் அறிவித்தது குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டிஸ் என்ற ஒரு திட்டம், அப்புறம் தூய்மை இந்தியா திட்டம் என்று அறிவித்தார்கள். இந்த திட்டங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றால்தான் அவர்கள் முழுமையான வெற்றியை பெற்றார்கள் என்றும் நாம் கொள்ள முடியும் அரசியல் ரீதியாக. இந்த 5 ஆண்டுகளில் இந்த நிதிநிலை அறிக்கையால் எந்த அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, வேளாண் துறை வளர்ந்திருக்கிறது, தொழில்துறை வளர்ந்திருக்கிறது, பணித்துறை சர்வீஸ் செக்டர் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் பொருளாதார ஆய்வு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவுடைய பொருளாதாரம் 6.5 விழுக்காடுக்கு ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் 6.5ஆக விழுந்திருக்கிறது இந்த 5 ஆண்டுகள். இன்றைக்கி நிதியமைச்சர் சொல்லியிருக்கார், சராசரியாக 4 ஆண்டுகள் 7.5 இருந்தது, இன்றைக்கு 6.5ஆக குறைந்திருக்கிறது, அதை மீண்டும் நாங்கள் 7.5ஆக உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் சாதிக்க முடியாததை எப்படி ஓராண்டில் சாதிப்பார் என்பதற்கான எந்த முன்னோடியான திட்டங்களும் இல்லை. குறிப்பாக அவர் எடுத்த எடுப்பிலே சொல்கிறார், இதை நாங்கள் பண புழக்கத்தை கட்டுப்படுத்தி ஒரு டிஜிட்டல் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார், எடுத்த எடுப்பில் சொல்கிறார். ஆனால் இந்த டிஜிட்டல் திட்டம் பெரும் தோல்வியை தழுவிவிட்டது என்பது பல பொருளாதார ஆய்வீடுகள், அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் கட்சிகள் அல்ல, சொல்லி வருகிறார்கள். மீண்டும் நேற்றைய பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே இந்த கருப்பு பண நடவடிக்கையால் சாதாரண பாமர மக்களும் சிறு குறு மத்திய தொழில்களும் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்ற என்ற ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை எப்படி இந்த நிதிநிலை அறிக்கையில் நேற்று அறிவித்ததற்கு மத்திய அரசாங்கம் அறிவித்ததற்கு மாறாக வெற்றி என்று சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் பொதுவாக இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழை மக்கள் 50 விழுக்காடு இருக்கிறார்கள் புள்ளி விவரப்படி. அந்த 50 விழுக்காடு மக்கள் சாதாரண கூலி வேலை செய்கிறவர்கள், விவசாய கூலிகள், நிறைய தொழில்களை செய்கிறவர்கள். அவர்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் என்று சொல்லப்படுவோம். அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட 87-90 விழுக்காடு வேலைவாய்ப்பை அளித்து வருகிறோம். அவர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது. 10 விழுக்காடு மக்கள் தான் அரசாங்கத்துறையில், வங்கித்துறையில், மற்ற நிரந்தரமாக வேலைவாய்ப்பு துறைகளில் 10 விழுக்காடு மக்கள் தான் இருக்கிறார்கள். மீதி 80-90 விழுக்காடு மக்கள் இந்த பணியை நிரந்தர பணி இல்லாதவர்கள். ஆனால் இந்த நிரந்தர பணி இல்லாதவர்கள் தான் மத்தியில் தான் பணப்பழக்கம் இருக்கிறது. அந்த பணத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வங்கி கணக்கில் பணம் வைத்திருக்கிறார்கள் என்று இல்லை. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட அது வங்கிகளில் பிரதமர் மோடியினுடைய பெரும் திட்டமாக ஏழை மக்கள் எல்லோரும் வங்கிகளில் வைக்கும் ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை பற்றி இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அதுவும் மறைமுகமாக அது தோல்வி அடைந்து விட்டதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த கருப்பு பண நடவடிக்கை எடுத்தபோது உயர் மதிப்பு பணத்தாள்களை நீக்கிய போது பல ஏழைகள் அந்த திட்டத்தில் ஏற்கனவே அரசாங்கம் கூறி ஏழைகள் உருவாக்கிய வங்கி கணக்கில் போய் பணம் சேர்த்தார்கள் என்றும் அதை நாங்கள் திரும்ப பெற்றுவிடுவோம் என்றும் அரசாங்கம் மிரட்டல் கொடுத்தது. இப்படியெல்லாம் பார்க்கணும். இவர்கள் ஒரு நிலை தடுமாறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி என்று ஒரே நாடு ஒரே வரி என்றார்கள். இன்றைக்கு அதை பற்றி ஒரே நாடு ஒரே வரி எல்லாம் சொல்லலை. ஏன்னா ஒரே நாடு அல்ல இந்தியா, பல நாடுகள் அடங்கிய ஒரு நாடு. பன்முக தன்மைகளை கொண்டது, பன்முக கலாச்சாரங்களை கொண்டது, பன்முக பொருளாதார அடிப்படைகளை கொண்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சிறு குறு தொழிலுக்கும், ராஜஸ்தானில் இருக்கிற சிறு குறு தொழிலுக்கும், தமிழ்நாட்டில்
நடைமுறையில் இருக்கிற சிறு குறு தொழிலுக்கும் வெவ்வேறு வேறுபாடுகள் உண்டு. என்றால் இங்கு இருக்கின்ற பொருள்கள், மூலப்பொருள்களை வைத்து தான் இங்கே இருக்கிற பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த சரக்கு சேவை வரி 4 வரியாக போட்டார்கள். 4 வரி என்றால் மாநிலங்கள் போடுகிற வரி, அப்புறம் மத்திய சர்க்கார் போடுகிற வரி, அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு இடையே ஒரு வரி, அதுக்கப்புறம் மாநில பிரதேசங்கள் என்ற யூனியன் டெரிட்டரி 4 வரி. 4 வரி 4 அடுக்கு, 16 அடுக்குகளை கொண்டது தான் இந்த வரி. எப்படி ஒரு வரி என்று சொல்ல முடியும்? அதனால்தான் இது தோல்வி அடைந்து விட்டது என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கார்கள். ஏனென்றால் ஜூலையில் கொண்டு வந்தார்கள், நவம்பர் முடிய வரவெல்லாம் இது அதிக வருவாயை ஈட்டி தந்ததாக இப்பொழுதும் சொல்கிறார், தந்தார்கள். ஆனால் இந்த அதிக வருவாயை ஈட்டி தந்த வரியை குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு 121 பொருள்கள் மீது வரியை நீக்கினார்கள். அந்த எது என்றால் குஜராத் மாநிலத்தினுடைய சிறு குறு தொழில்களில் பெரும் பாதிப்பு உண்டாகியிருக்கிறது. அதை குறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அதை கொண்டார்கள். ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லுவார்கள். அகில இந்திய கண்ணோட்டத்தை இதை பார்க்கவில்லை. தமிழ்நாட்டிலே எந்த சிறு குறு தொழில்களை பாதித்திருக்கின்றன என்பதை பார்க்கவில்லை. இன்றளவுக்கும் திருப்பூரிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசு தொழிற்சாலை தமிழ்நாட்டில் சிறப்பாக இயங்கக்கூடியது. இந்தியாவிலே அதிகமான பட்டாசு தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம். அதில் கிட்டத்தட்ட 70 நாட்களாக வேலை நிறுத்தம் செய்தார்கள். இந்த சிறு குறு தொழிலால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்க பட்டு தொழில்கள் பாதிப்பு உள்ளாகின்றன. நெசவு தொழில்கள் பெருமளவுக்கு பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. இன்னும் சொன்னால் ஓட்டல் தொழில்கள் பெருமளவுக்கு பாதிப்புக்குள்ளாகின்றன. இன்றைக்கு கூட நான் காலையில் ஒரு உணவு விடுதியில், சிறந்த உணவு விடுதியில் போய் கேட்டேன், ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள் என்று. 150 பேரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் வணிகம் இந்த 1 ஆண்டுகளாக குறைந்துவிட்டது. 18 விழுக்காடு ஜிஎஸ்டியை ஹோட்டலிலே உணவு விடுதியில் சாப்பிடுவர்களுக்கு போட்டவுடன் அது குறைந்து விட்டது. குறைந்த பிறகு இப்போ 15 ஆக்கியிருக்கார்கள். ஆனால் இன்னும் 18 15 மக்களுக்கு தெரியவில்லை. ஆகவே வருவதை நிறுத்தி கொண்டார்கள். ஆகவே அவர்கள் சாலை ஓரத்தில் இருக்கிற தேநீர் கடைகள், காஃபி கடைகளுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார். இது பெரிய பெரிய மக்கள் மத்தியிலே பெரிய புகழ்பெற்ற உணவு விடுதிகள் எல்லாம் இன்றைக்கு மூடுகிற நிலையில், வேலையிலிருந்து எடுக்கிற நிலையில் இருக்கிறது. முதல் முறையாக தமிழ்நாட்டிலிருந்து அண்மையில் ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. 15,000 பேருக்கு மேற்பட்ட பீகாரிகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் வழங்கிய வேலை செய்த இந்த இடங்கள் முடங்கி போய்விட்டன, வேலைவாய்ப்பு குறைந்து விட்டது. இன்றைக்கு கூட மும்பாயிலிருந்து வருகிற ஒரு பொருளாதார ஆய்வேடு தமிழ்நாட்டிலே கலை ஆய்வு செய்திருக்கிறது. ஒரு ஆய்வாளர் என்ன செய்திருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டு கிராமங்களுக்கெல்லாம் சென்று இந்த பண மதிப்பை நீக்க நடவடிக்கையால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாகிறார்கள் என்பதை வருமான ரீதியாக கணக்கிட்டு இறுதியில் சொல்லுகிறார்கள், பெரும்பாலும் நலிந்த பிரிவினர்தான், ஏழை மக்கள்தான், ஊரகத்தில் பகுதியில் வாழ்கிற மக்கள்தான் பாதிப்பு உள்ளாகிறார்கள் என்று இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்லும். புள்ளி விவரத்தோடு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இப்படி புள்ளி விவரங்கள் இப்படி சொல்லுகிற பொழுது, இது பணத்தையே முடக்கிவிட்ட பிறகு பணத்தை சுருக்குவோம் என்று சொல்லுவது நாம் தூக்கில் நாங்களே தொங்குவோம் என்பதற்கு சொல்லுவது போன்று இருக்கிறது. அடிப்படையில் ஒரு மாநிலமும் வேறுபட்டு இருக்கிற இடத்துல ஒரே மாதிரியான விஷயங்களை கொண்டு போக முடியாதுன்னும் போது, தொழில்துறையை பொறுத்த வரைக்கும், கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த பட்ஜெட் அறிவிப்பு இருக்குது அப்படின்றாங்க. இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு இந்த துறைகள் இன்னைக்கு வளர்ந்து இருக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா துறைகளிலும் வீழ்ச்சி அடைவதனால்தான் அந்த வீழ்ச்சியின் அடையாளம் ஜிடிபியில் தெரிகிறது. விவசாயத்துறை, தொழில்துறை, பணித்துறை, கட்டமைப்புத்துறை, பணித்துறையில் வருகிறது. இந்த 3 இணைத்து தான் ஒட்டுமொத்த நாட்டுடைய பொருளாதார வருமானம் அல்லது பொருள் உற்பத்தி நிலை. அது வீழ்ந்திருக்கிறது என்றால் அதிலேயும் வீழ்ச்சி அடைந்ததனால்தான் இது எதிரொலித்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் வேளாண் துறை வளர்கிறது, வீழ்கிறது, வீழ்கிறது, வளர்கிறது.
சராசரியாக 2.4 விழுக்காடு வளரவில்லை. நீங்கள் போட்டால் கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது யூபிஏ கவர்மெண்ட் 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியை விட இவர்கள் வளர்ச்சி குறைவாக தான் இருக்கிறது என்பது புள்ளி விவரங்களை எடுத்துக்காட்டுகள். மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்விக்கு நாங்கள் தருகிறோம், சுகாதாரத்துறைக்கு தருகிறோம் என்று. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்று அறிவித்திருக்கிறார்கள். இது வேடிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உயர் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவோம்னு சொல்லி 2 இடத்த காட்டி இன்னும் கொண்டு வரல. நான் சில மாதங்களுக்கு முன்பு பஞ்சாப் போயிருந்தேன். பஞ்சாபில் சண்டிகாரில் அந்த மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன், எய்ம்ஸ் மருத்துவமனை. அங்கே சொன்னார்கள் 25 மருத்துவர்கள் நிரப்பாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் பணம் இல்லைங்கிறார். டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஆண்டுதோறும் 500 கோடி அவங்க ஒதுக்குறாங்க டெல்லிக்கில் இருக்கவங்களுக்கு. அதனால தான் டெல்லியில் இருக்கவங்களுக்கு கூட சம்பள உயர்வு அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவருக்கு 5 லட்சம், துணிய குடியரசுத் தலைவருக்கு, அவங்களாம் ஏழைகள் 3 லட்சம். கவர்னர்கள் ரொம்ப ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க. கவர்னர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் சம்பள உயர்வு. ஆனால் பல கோடிக்கணக்கில் அரசு துறையில் வேலை செய்கிறவர்கள் அவர்கள்தான் அதிகமாக சேமிப்பை செய்கிறார்கள். சேமிப்பு இருந்தால்தான் பொருளாதாரத்தில் மூலதனத்துக்கு தேவையான முதலீடுகள் வரும். அந்த சேமிப்பை அதிகமாக செய்கிறவர்கள் யார் என்றால் குடும்பங்களில் இருப்பவர்கள் தான் சேமிப்பு செய்கிறார்கள். இன்றைய புள்ளி விவரம்படி கூட 23 விழுக்காடு இந்தியாவுக்கு சேமிப்பை செய்கிறவர்கள் இந்த குடும்பத்தினர் தான். அந்த ஆர்கனைஸ் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சலுகையிலும் வருமான வரியிலும் காட்டவில்லை, எந்த வரியும் சலுகையும் கொடுக்கவில்லை. சான்றாக உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால் அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஒரு 40,000 அளவுக்கு அவர்கள் பயன்படுத்திக்கலாம். சீனியர் சிட்டிசன் எண்ணிக்கை மிக குறைவு. அவர்கள் கொடுத்ததை வரவேற்கிறேன். ஆனால் அதை இது ஒரு சலுகைகள் அளிக்காமல் அவர்கள் டேக்ஸ் ரேட்டில் அவர்களுக்கு குறைத்திருக்கலாம். 15 விழுக்காடு ஒரேடியாக கொடுத்து விட்டால் அவங்க பார்த்துக்க போகிறாங்க மருத்துவமனை செலவெல்லாம். அவர்களுக்கு வருமான வரியை பிடித்து கொண்டு ஏற்கனவே வேலை செய்த போது அவர்கள் வருமான வரி கட்டி கொண்டிருந்தார்கள். ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் பெறுகிறவரையும் வருமான வரியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முழுமையாக வரிவிற்க செய்ய வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு டாக்ஸ் ஸ்லேபில் குறைந்த ஸ்லேபை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இந்த சலுகைகள் அளிக்காமல் அவர்கள் எந்த மருத்துவமனைக்கு போகலாம். சிறிய நோய்களுக்கு அவர்கள் செலவு செய்வதை அந்த மிச்சப்பட்ட பணத்தில் செல்லலாம். இப்போ இதுக்காக பெரிய மருத்துவமனையில் போய் சேர்ந்து அதுக்கு தேவையான கட்டணங்களை, அந்த ரசீதுகளை பெற்று அதுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்குவது என்பதெல்லாம் ஒரு தேவையற்ற பியூரோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் அப்ரோச் என்று சொல்லுவாங்க. தேவையற்ற நினைக்கிறேன். இது மாதிரி தான் இந்த பட்ஜெட்டில் மாநிலங்களுடைய உரிமைகளில் இயங்குகிற விவசாயம், தொழில்துறைகள், சிறு குறு தொழில்கள் எல்லாத்திலையும் அவர்கள் சொல்கிறாங்க. எல்லாமே மாநில பட்ஜெட்டை படிக்கிறாரா அல்லது மத்திய அரசு பட்ஜெட்டை ஒதுக்கிறார்? மத்திய அரசுக்கென்று அதை ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள் எவ்வளவு, அந்த அதிகார எல்லைக்குள் அவர்கள் என்ன துறைகளில் அவர்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றி காட்டியிருக்கிறார்கள், இந்த பட்ஜெட்டினால் எந்த துறையிலெல்லாம் மேலுக்கு வரும் என்பதான புள்ளி விவரங்கள்லாம் இல்லாமல் ஆரம்பத்திலே நிதியமைச்சர் முதல் முறையாக ஆங்கிலத்திலும் இந்தியிலும் படித்தார். அப்புறம் 1/4 மணி நேரம் கழித்து இருமல் அதிகமாகிவிட்டது. இந்திக்கும் இருமலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்போது அப்புறம் இருமலை இந்தியை நிறுத்தினோடனே இருமலை நின்று போச்சு. தொடர்ந்து ஆங்கிலத்தில் படித்தார். இதை இந்தி திணிப்பை தேவையற்ற முறையில் இந்த பட்ஜெட்டில் திணிப்பது தேவையற்ற. நான் கூட அதிர்ச்சி அடைந்தேன். திடீரென்று இந்தியில் பேசியவுடன் ஆங்கிலத்தில் பேசிவிட்டு இந்தியில் தான் பேச போகிறாரோ என்று எழுவதற்கு நிலையில் அப்பொழுது திருப்பியும் ஆங்கிலத்தில் வந்தார். பிறகுதான் தெரிந்து இந்தியிலும் ஆங்கிலத்திலும். நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே இந்திக்கு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் பேசினால் இந்திக்கு மொழிபெயர்ப்பு வசதி இருக்கிறது. ஏன் இது மாதிரி இதிலேயும் ஒரு இந்தி திணிப்பா என்கிற ஒரு கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியும். இதெல்லாம் தேவையற்ற முறையில் இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் சொன்ன திறன்மிகு நகரங்கள் அல்லது சீர்மிகு நகரங்கள், ஸ்மார்ட் சிட்டிஸ் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறது, அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன
என்பதை நேற்று பொருளாதார ஆய்வறிக்கையில் சுட்டி காட்டியிருக்க வேண்டும். இந்த 5 ஆண்டு இது கடைசி அறிக்கை. இந்த அறிக்கையை இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். வரவில்லை என்றால் இந்த அறிக்கை அப்படியே ஒரு மூடப்படும். ஏனென்றால் இன்னும் 10 மாதத்தில் தேர்தல், அவர்கள் தேர்தல் காலத்தில் இறங்கிவிடுவார்கள், இதில் கவனத்தில் செலுத்த மாட்டார்கள். இன்றைக்கு வருகிற இடைத்தேர்தல் ராஜஸ்தானில் பிஜேபி மாநிலத்தில் 2 எம்பி தேர்தலும் அவங்களுக்கு போயிடுச்சு. மேற்கு வங்காளத்தில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போயிடுச்சு. இதே அவங்களுக்கு ஒரு இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை போலே ஒரு அதிர்ச்சி ஊட்டுகிற தகவல் வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இது அரசியல் பொருளாதாரம். மக்கள் இந்த ஆட்சியில் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என்பதற்கான அடையாளங்கள் இவை. ஏனென்றால் நீங்கள் ஏழைகள் பெரும்பாலும் நொறுங்கி போயிருக்கிறார். என்ன சொல்லுகிறது? 1 விழுக்காடு மக்கள் பொருளாதார ஆய்வறிக்கையில் 73 விழுக்காடு வளத்தையும் செல்வத்தையும் வைத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதாவது இன்னொரு ஆய்வாளர் ஒருத்தர் போஸ்லே என்பவர் 2015ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு செய்தார். ஏன்னா அவங்க வருமான வரித்துறை கொடுத்த புள்ளி விவரங்களை வைத்து இந்தியாவில் அதிகமான வருமானம் யாருன்னா அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்தார். 0.1%, 1%, 1.5%, இந்த 3 தான் மிக பெரும் பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள். அவர்களுடைய என்ன பார்த்தீங்கன்னா 4000, 40,000, 40 லட்சம், 44 லட்சத்து 4000 பேர் தான் இந்தியாவுடைய 70 விழுக்காடு வருமானத்தை வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 120 கோடி மக்கள் தொகையில் 50 பேர், 50 விழுக்காடு என்றால் 60 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வெறும் தமிழ்நாடு போன்ற மாநிலம் வேண்டுமென்றால் வறுமை கோட்டிலிருந்து நம்ம நீக்கிட்டோம். இலவச அரிசி கொடுத்துருக்கோம். சமூக நல்வாழ்வு திட்டங்களை அதிகமாக அளித்த அரசு. வேளாண்மை திட்டம் கூட இன்றைக்கி அவங்க அளிச்சிருக்காங்க. காய்கறிகளுக்கு சந்தைன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அதுக்கு ஒதுக்கிற பழம்லாம் மாநில எல்லைக்குள் காய்கறிகள் உழவருக்கு என்றெல்லாம் உழவர் சந்தையை கலைஞர் 96வது ஆட்சியிலே கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி காய்கறிகளுக்கு சந்தை வேணும், சந்தைப்படுத்துவதற்கு ஆதரவு தருவோங்கிறாங்க. எல்லாம் அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் இருக்கிறதே. யானைக்கு சோளப்பொரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரி எல்லாற்றிலையும் எல்லா துறையிலையும் கை வைப்பது என்பதில் எந்த துறையிலும் வெற்றி பெறாத அளவுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய. நிச்சயமா சார். இப்போ இதை குறிப்பிட்ட ஒரு சாமானியனோட பார்வையில் பார்க்கும்போது இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏற்றம் சொல்லுவோமா, இல்லை அது ஒரு ஏமாற்று பட்ஜெட்டுன்னு சொல்லுவோமா? ஏனென்றால் ஏற்றம் என்பது புள்ளி விவரமே இல்லை என்று சொல்லிவிட்டது. இது ஏமாற்று என்பது உறுதியாக தெரிகிறது. ஏனென்றால் எல்லாத்தையும் ஏமாற்றலாமா என்கிற எண்ணத்தில் தான் சிறு குறு விவசாயிகள் என்கிறார்கள். அதுக்கப்புறம் சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம் என்று சொல்ல தொழில்களுக்கு வழங்குவோம், பணம் வழங்குவோம், உதவி வழங்குவோம் என்கிறார்கள். ஆனால் உருப்படியாக முறையில் ஒரு திட்டமே இல்லை. என்ன ஒரு அசாதாரண சூழ்நிலை என்றால் இந்தியாவில் இயங்கி வந்த ஒரு திட்டக்குழுவே இவர்கள் கலைத்து விட்டார்கள். ஒரு ஒப்பீடு செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த திட்டத்தை நாம் காண முடியாத அளவுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாங்கள் மாநிலத்துக்கு வழங்கியிருக்கிறோம் எல்லாம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்கிறார், தமிழ்நாடு ஏற்கனவே மத்திய அரசு திட்டங்களுக்கு செலவு பண்ணிய தொகையை இன்னும் அளிக்கவில்லை, மாநிலங்களுக்கு சேர வேண்டிய தொகையை அளிக்கவில்லை என்று சொல்கிறார். இன்னொன்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, தமிழ்நாட்டில் இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணுற ஜிஎஸ்டியில் அதிகமாக வசூல் பண்ணது இந்திய மாநிலங்களில் 2வது தமிழ்நாடு, மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது. அதற்கு பிறகு இந்திய அரசு விதிக்கிற ஜிஎஸ்டி, மத்திய அரசு விதிக்கிற ஜிஎஸ்டியில் அதுலேயும் 2வது இடத்துல மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது இருக்குது. ஆனால் இழப்பீட்டு தொகையில் மட்டும் 600 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவுக்கு 3000 கோடி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு சிறப்பாக 14% மிக்க மேலே வருவாய் ஈட்டி இருக்கிறது, அதனால் நாங்கள் தரமாட்டோங்கிறாங்க. இதை யார் 14 விழுக்காடு வளர்ச்சியை நீங்கள் வேணாங்கிறீங்களா, அல்லது தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிறீர்களா, அல்லது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீர்களா என்ற கேள்விகள் வருகிறது.
தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையால் முழுவதாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா சார். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பொருளாதாரத்துறை தலைவராகவும் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இப்போ நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு சூழலில் உங்களுடைய பார்வையில் இந்த நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுல பழைய ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த விதத்திலுமே அதை ஏற்றம் தரலை அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு அறிவிப்புகள்லாம் இங்கே வெளியிட்டிருக்காங்க? சாமானிய மக்களை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ஒரு பாதிப்பு, இது மொத்தமாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருக்குன்னு பார்க்கும்போது ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான பல காரணங்களை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களோட பார்வையில் நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பிப்ரவரி 3 தமிழர்களின் வாழ்வில் ஒரு துயரமான நாள். பேரறிஞர் அண்ணா அவர்களை நாம் இழந்த நாள். 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி 60 வயது கூட நிரம்பாத நிலையில் அறிஞர் அண்ணா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார். அவரைப் போல வாழும் காலத்தில் அத்தனை புகழோடு இருந்தவர்கள் என்று மிகச் சிலரைத்தான் நாம் விரல் விட்டு சொல்ல முடியும். அரசியல் உலகில் மிகப்பெரிய மனிதர்களாக விளங்கிய ராஜாஜி, காமராஜர் இருவரையும் எதிர்த்தளத்திலே நின்று அரசியலை நடத்தியவர் அறிஞர் அண்ணா. ராஜாஜி அவர்களை இணைத்து கொண்டு காமராஜருக்கு எதிராக அரசியல் செய்து 20 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டில் வீழ்த்தியவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். அறிஞர் அண்ணா அவர்கள் எதிரும் புதிருமாக இருந்தவர்களையெல்லாம் ஒரே அணிக்கு கொண்டு வந்து ஒரு கூட்டணியை அமைத்து காட்டி, இப்படியும் நாம் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்ப்பதற்கு இப்படியும் ஒரு வழி இருக்கிறது என்பதையும் அவர் காட்டி தந்தவர். அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சாற்றல் அவரை தமிழகம் முழுவதும் நள்ளிரவு வரை மக்கள் காத்திருந்து அவருடைய பேச்சை கேட்க வைத்தது. எண்ணி பார்த்தால் தலைவருக்கு உரிய ஒரு பெரிய தோற்ற பொலிவு அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே இல்லை. தலைமை தாங்குகிறவர்கள் என்றால் அவர்களினுடைய உடல் வாகு, உயரம், எடை, அந்த கம்பீரம் என்று எந்த கணக்கிலும் அறிஞர் அண்ணா அவர்களை சேர்க்க முடியாது. மிக எளிமையான மனிதர். 5 அடிக்கும் கீழே உயரம், அந்த குள்ளமான உயரம், மிக பெரிய தோற்ற பொலிவு, வசீகரம் என்று எதுவும் இல்லை. ஆனால் அவர் மேடையில் பேசத் தொடங்கினால் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர் வருகைக்காக மாணவர்கள் தங்கள் பள்ளி நேரம், கல்லூரி நேரம் முடிந்ததற்கு பிறகும் காத்திருந்தார்கள். தேர்தல் நேரத்தில் அறிஞர் அண்ணா வருகிறார் என்றால் அந்த திடலிலேயே அவர் வருகிற வரையில் படுத்து தூங்கி அண்ணா வந்ததற்கு பிறகு அவர் உரையை கேட்டுவிட்டு மக்கள் வீடுகளுக்கு போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதராய், தலைவராய், இலக்கிய வாணராய் அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்தார். அவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அவருடைய உரை தில்லி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒலித்தபோது வட இந்தியர்களே கூட அவர் பேச்சை செவிமடுத்தார்கள். மிக குறுகிய நேரமே அண்ணாவிற்கு வழங்கப்பட்டிருந்த போது அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்க, அவருக்கு நேரம் முடிந்துவிட்டது என்று அவைத்தலைவர் சொல்லுகிற போது அன்று பிரதமராக இருந்த நேரு அவர்கள் வேண்டாம், அவர் பேசட்டும் என்று சொல்லி நேருவே கேட்ட ஆங்கில உரை அறிஞர் அண்ணாவுடையது. தமிழைப் போலவே ஆங்கிலத்திலும் பேசுகிற வல்லமை உடையவராக அண்ணா இருந்தார். அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தனி மேடை பேச்சு நடை என்றே ஒரு நடை தோன்றிற்று. 1920களில் அப்படி புகழ்பெற்றவராக தமிழ் தென்றல் திருவிக அவர்கள்தான் இருந்தார். மேடை பேச்சில் திருவிக அவர்களினுடைய பேச்சு ஒரு தெளிந்த நீரோடை, பிறமொழி சொற்கள் கலக்காத ஒரு அருவியின் ஓட்டம். ஆனால் அவரே சொன்னார், நான் கேட்கிறேன் இந்த இளைஞனின் பேச்சை, இனி திருவிகாவினுடைய பாணி என்பது முடிந்து அண்ணாதுரை பாணி என்பது இந்த நாட்டில் உருவாகிவிடும் என்று சொன்னார். அவர் சொன்னதைப் போலவே அண்ணா பேசினார் என்பதல்ல, அண்ணாவைப் போலவே நாட்டில் பலரும் பேசினார்கள். அண்ணாவைப் போல பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் தலைவர்களுக்கே வந்தது. அண்ணாவின் பேச்சு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. பேச்சு வருகிறவர்களுக்கெல்லாம் எழுத்து வராது. எழுத தெரிந்தவர்கள் பலர் பேச தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களும் அவரை ஒட்டி தலைவர் கலைஞர் அவர்களும்
எழுத்து பேச்சு என்கிற 2 துறையிலும் வல்லவர்களாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கலைஞரும் அண்ணாவை பின்பற்றி அப்படியே எழுத்திலும் பேச்சிலும் வல்லவராக இருக்கிறார். அண்ணாவினுடைய பேச்சில் எழுத்தில் ஒரு நையாண்டி இருக்கும். மிக கவனமாக அவர் பேசுகிற போது, மிக கடுமையான செய்திகளை பேசுகிற போதும் ஒரு மெல்லிய நீரோட்டமாக அந்த நையாண்டி அவர் பேச்சில் எப்போதும் இருக்கும். அது மக்களை கவரும். அந்த குறும்பு யார் ஒருவரையும் தன்னிடம் அவரை மற்றவர்களை அவரிடம் வசப்படுத்தும். அத்தகைய பேச்சாற்றல் உடையவராக கல்லூரிகளில் அவர் பேசினால் அந்த பேச்சுகளெல்லாம் சிறு நூல்களாக ஆக்கப்படும். இன்றைக்கும் இருக்கிற நாடும் ஏடும் என்னும் நூல், தாழ்ந்த தமிழகமே என்கிற சிறு நூல், ஆற்றங்கரைதனிலே என்கிற நூல், அனைத்தும் அவருடைய பேச்சுகள். கல்லூரியில் பேசிய பேச்சு, தமிழில் பேசிய அந்த பேச்சை கேட்டு இதை அப்படியே அடுத்த நாள் நீங்கள் ஆங்கிலத்திலும் பேச முடியுமா என்று கேட்டபோது ஆங்கிலத்திலும் அடுத்த நாள் அவர் பேசியிருக்கிறார். தலைப்பே இல்லை என்று சொன்னபோது தலைப்பில்லை என்பதையே தலைப்பாக எடுத்துக்கொண்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் பேசியிருக்கிறார். மேடையில் பேச தொடங்குகிற நேரத்தில் ஒரு சின்ன காகிதத்தில் தலைப்பெழுதி கொடுத்த போது பார்த்துவிட்டு, ஓ இதுதான் தலைப்பா என்று கேட்டுவிட்டு அந்த தலைப்பை பற்றி நெடுநேரம் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றல் கலை எல்லோருக்கும் வந்துவிடாது. அத்தனை திறமையுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் பெரும் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் உடையவராக மட்டும் இல்லாமல் நாடக ஆசிரியராக இருந்திருக்கிறார், நடிகராக இருந்திருக்கிறார். சட்டமன்றத்தில் மிகச் செம்மையாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கருத்துக்களை எடுத்து வைக்கிறவராக இருந்திருக்கிறார். மிகச்சிறந்த நிர்வாகியாக, எதிர்க்கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். எனவே ஒரு தேசத்தின் பல்வேறு பாத்திரங்களையும் வகித்தவர் முதலில் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். அவர்களின் அடியொற்றித்தான் இனி அடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் வர முடியும், அல்லது குறைந்தது அவருடைய பெயரை சொல்லித்தான் வர முடியும் என்கிற நிலையை இந்த மண்ணில் அவர் ஏற்படுத்தினார். இத்தனை பெரிய சிறப்புகள் இருந்தும் நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய குறை 60 வயதுக்குள்ளேயே அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து போனார் என்பதுதான். 1909 செப்டம்பர் மாதம் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்கள் 69 செப்டம்பர் வரையில் கூட உயிரோடு இல்லை. 69 பிப்ரவரியிலே மறைந்து போனார். கடைசி நாள்களிலும் மருத்துவமனையில் இருக்கிற போதும் அவர் புத்தகங்களை படித்து கொண்டிருந்தார் என்பது ஒரு பழைய செய்தி. ஆனாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய செய்தி. அறுவை சிகிச்சைக்கு நாள் குறிக்கிற போதும் கூட அறிஞர் அண்ணா அவர்கள் இன்னும் சில நாள்கள் தள்ளி அந்த அறுவை சிகிச்சையை வைத்து கொள்ளலாமா என்று கேட்டார். இது நல்ல நாள் இல்லை, அது நல்ல நாள் என்பதற்காக இல்லை. என்ன காரணம் என்று மருத்துவர்கள் கேட்டபோது, இந்த புத்தகம் மிக அருமையாக இருக்கிறது, ஏறத்தாழ பாதியை தொட்டுவிட்டேன், இன்னமும் மீதியை அறுவை சிகிச்சைக்குள் முடித்துவிட வேண்டும் என்று கருதுகிறேன், 2 நாள் தள்ளி வைத்து கொள்ள முடியுமா என்று அண்ணா கேட்டபோது, தூக்கு மேடைக்கு அழைத்த நேரத்திலும் நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் என்கிற லெனின் புத்தகத்தை பகத்சிங் படித்து கொண்டிருந்தார். ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனை சந்தித்து கொண்டிருக்கிறான், என்னை தூக்கிலிடுவதற்கு இன்னும் சற்று நேரம் கொடுங்கள் என்று பகத்சிங் கேட்டானே, அதை போலத்தான் மரண தருணத்தில் இருக்கிற போதும் தன்னுடைய அறுவை சிகிச்சைக்காக அழைக்கப்பட்ட போதும் இந்த புத்தகத்தை முடித்துவிட்டு வந்துவிடவா என்று கேட்ட அறிஞர் அண்ணாதான். இவரெல்லாம் அறிஞரா என்று ஒரு காலத்திலே கேட்டார்கள். இவர்தான் அறிஞர், இவர்தான் பேரறிஞர் என்று காலம் விடை சொன்னது. இன்றைக்கு அறிஞர் என்கிற பட்டம் அண்ணாவை தவிர வேறு யாருக்கு பொருந்தும்? நாடு முழுவதும் பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படுகிற அந்த ஆற்றல் மிகுந்த தலைவர், ஆற்றல் மிகுந்த எழுத்தாளர், ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் மறைந்த நாள் பிப்ரவரி 3. அவர் காட்டிய வழியை என்றும் தொடரும். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சில சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பணநாயகமும் ஜனநாயகமும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். சமீபத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டு அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளிவிட்டுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் மக்கள் யாரும் வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலே ஒரு நபருக்கு 1,75,000 ரூபாயை நான் உங்களுக்கு மாத சம்பளமாக தரேன்.
உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததா, அதுக்கு நான் 45,000 ரூபாயை அரசாங்கமே தந்துடும். நீங்கள் 3 பேர் உள்ள ஒரு குடும்பமா, உங்களுக்கு மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாயை நாங்கள் தரோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் போதும், இது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டு மக்களுடைய கருத்து கணிப்புக்கு விட்டாங்களாம். நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னா நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருந்த மக்கள் அந்த கருத்து கணிப்புக்கு எதிராக 78% மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். என்னங்க இது, இவ்வளோ லட்சம் ரூபாய் தர்றான், கால் ஆட்டிட்டு தொலைக்காட்சியை பார்த்துட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கலாமே, நீங்கள் ஏன் இதை வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு பத்திரிகை நிருபர்கள்லாம் நிறைய பேரை, ஒவ்வொரு தெருவாக இருந்த மக்களை கூடி நின்று அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இன்னைக்கு பணம் கொடுப்பது என்பது என்னுடைய அடுத்த தலைமுறையை சோம்பேறிகளாக ஆக்கவே உதவும். அது மட்டும் அல்ல, இன்றைக்கி நீங்கள் இதை அறிவிச்சிட்டீங்க, என்னென்னா வெளிநாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்தில் தங்கி இருந்தால் கூட நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, 5 வருஷம் இருந்தால் போதுங்கிற அடிப்படையும் வச்சுருக்கிறீங்க. அப்படின்னா இனிமேல் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்னுடைய சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு நான் 5 வருஷம் இருந்துட்டேன் அப்படின்னு கேட்டால் இந்த நாடு என்னத்துக்காகும், நாட்டினுடைய பொருளாதாரம் என்னத்துக்காகும் அப்படின்னு கேட்டாங்க. இலவசமாக கொடுப்பதை விட நான் உழைத்து சம்பாதிப்பதையே சுவிட்சர்லாந்து மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த கணக்கெடுப்பு காட்டுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஊரில் என்ன பண்ணு, நம்ம தமிழர்களை பற்றி நம்ம என்ன சொல்லிப்போம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பற்றி சொல்லிப்போம், தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக சொல்லிப்போம். ஆனால் அது உண்மையாக ஃப்ரீயாக ஒருத்தன் ஃபெனாயில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி கூட கடக்கு மடக்குன்னு குடிக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு கூட்டமே தயாராகி இருப்பதை பார்க்கிறோம். இப்படி நான் சொல்கிறதுனால தமிழர்களுக்கு எதிரியும் அல்ல, தமிழ் பண்பாட்டுக்கு எதிர்ப்பாளரும் அல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இன்றைக்கு நம்முடைய சமீபத்திய ஒரு இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனையும் உலுக்குகிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்த்தேன். என்ன ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம். இது வரைக்கும் யாராவது லஞ்சம் வாங்கினா அந்த நீ வாங்குற காசு தப்பு, லஞ்சம் என்று அது குற்றச்செயல், எனவே உனக்கு தண்டனை, உனக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த இடத்துலேருந்து என்கொயரியை வைப்போம், டிஸ்மிஸல் பண்ணுவோம், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம், அப்புறம் டிஸ்மிஸல் பண்ணுவோம், உனக்கு வேலை போச்சு, இனி உனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காதுன்னு சொல்லி வந்தது தானே நம்முடைய நாடு. அதைத்தானே நம்ம இவ்வளவு நாளும் பின்பற்றினோம். அப்போ ஒரு தனி மனிதன் செய்கிற பொழுது அது லஞ்சம் என்கிற குற்றச்சாட்டு, அதுவே ஒரு ஒட்டுமொத்த சமூகம் செய்கிற பொழுது நாம் நம்முடைய ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக ஆக்குகிறோம், கேலிக்கு உரியதாக ஆக்குகிறோம் என்பதை நம்ம மறந்துவிட முடியுமா? உண்மையிலேயே அத்தனை பேர் அசந்து போயிட்டாங்க. 20 ரூபாய் நோட்டை டோக்கனாக கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்த்தா அதிர்ச்சி. இதை பற்றின ஒரு நடிகர் ஒருவர் ஒரு வாராந்திர பத்திரிகையில் ஒரு விமர்சனம் எழுதுகிறார். எப்படி இப்படி ஒட்டுமொத்த சமூகமே குற்றச்சமூகமாக மாறிவிட்டது போல அல்லவா இருக்கிறது. இது என்ன தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருந்தது, அல்லது இது நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையான அந்த வேர்களையே அசைக்கிற விஷயமா போயிடுச்சேன்னு சொன்ன உடனே அவர் மேலே ஒரு கேஸை போட்டோம். நான் தனிப்பட்ட நபருக்கு ஆதரவோ தனிப்பட்ட நபருக்கு எதிர்ப்போ காட்டுவதற்காக இந்த விஷயம் சொல்லலை. ஆனால் எவ்வளவு நாளைக்கு வெறும் மூக்குத்தில் ஆரம்பிச்சது, குடத்தில் வந்தது, அதற்கப்புறம் இன்றைக்கு கத்தையாக என் வீட்டிலே இவ்வளவு பேர், எனக்கு இவ்வளவு டோக்கன் கொடு, இவ்வளவு பணம் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற இந்த விஷயங்கள் நடந்திருக்குமானால், நடந்ததாக சொல்லப்படுகிறது, பத்திரிகை செய்திகள், வீடியோ பதிவுகள், இவையே நமக்கு ஆதாரங்கள். இதை தவிர வேறு தெரியாது, நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனாலும் கூட இவை நடக்கும் என்றால் நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன தமிழர் பெருமையை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கோபம் கொந்தளித்தெழுகிறது. ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா மெரினாவில் ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு தமிழர் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக லட்சோபலட்சம் இளைஞர்கள் கூடுகிறார்கள். மெரினாவில் மட்டும் அல்ல, பீச் இல்லாத இடங்களிலும் பல மாவட்டங்களிலே அப்படியே அணியாக இளைஞர்கள் வந்தாங்க. அப்போ தான் நம்ம நினச்சோம், இந்தியாவிற்கு ஒரு வெளிச்சம் பிறந்து விட்டது, விடியலை நோக்கி நம்முடைய இளைய சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதை நாம் பார்த்தோம். அடக்குமுறை நடந்திருக்கலாம், அடிபடி பட்டிருக்கலாம், சில பேர் நஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை தாண்டியும் வரலாற்றிலே, தமிழக வரலாற்றிலே ஒரு மைல்கல் போராட்டம் இளைஞர்களது ஜல்லிக்கட்டு போராட்டம். ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் தலை குனிவை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால்,
எங்கே பார்த்தாலும் நீங்கள் தமிழரா அப்படின்னு கேட்கும் போதே ஒரு சிரிப்பு, எத்தனை நோட்டு அப்படின்னு கேட்கிற ஒரு இது. அப்போது இந்த நிலைமையை மாற்றாத வரைக்கும் நாம் பழம்பெருமை பேசி பலன் கிடையாது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். நம்முடைய ஓட்டு என்பது நம்முடைய மகத்தான சக்தி. இன்றைக்கு நாம் ஓட்டுக்கு காசு வாங்கி நாம் ஓட்டை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உரிமைகளை நீங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். எனவே இந்த சூழலில் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்று ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அந்த சட்டம் சொல்லுகிறது லஞ்சம் கிடையாது, யாருக்கும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது, யார் பணம் பெற்று அவர்களை கூட்டம் கூட்டமாக லாரியில் ஏற்றி கொண்டு வந்தாலும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்தாலும் காரை வச்சு வீட்டிலிருந்து காசே கொடுக்காம கூட்டி வந்தாலும் கூட அது தப்பு என்று சொன்னார்கள். அதுவும் தேர்தல் கமிஷனராக இருந்த சேஷன் அவர்கள் வந்த பிறகு ரொம்ப பிரமாதமாக அதை பற்றியெல்லாம் பேசணும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது, தேர்தல் கமிஷன் என்ன செய்திருக்கிறது என்று ஒவ்வொருத்தவரையும் நான் கேட்குறோம். அப்படி கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், ஏன் இந்த அவலம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. யார் கொடுத்தாலும் வாங்கிடுவோமா, எதற்காகவும் நாம் சோரம் போக்கி விடுவோமா என்கிற அடிப்படை கேள்வி எனக்கு எழுகிறது. எனவேதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து இனிமேல் வரக்கூடிய இளைஞர் சமுதாயமாவது இதிலிருந்தெல்லாம் மாறுபட்டு இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய அரசியல் சாசனத்தின் மாண்புகளையும் ஜனநாயகத்தையும் தமிழர் பண்பாட்டையும் நாம் காக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நம் குழந்தைக்கு எழுச்சியை உண்டாக்க வேண்டும், படிப்பினுடைய ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில பெற்றோர்கள் சொல்கின்றார்கள், சரி டாக்டர், என்னுடைய குழந்தை எழுச்சியுள்ள குழந்தையாக இருக்கின்றது, அது படிக்கின்றது, நன்றாக படிக்கின்றது, ஆனால் மார்க்கள் தான் வரவில்லை, மார்க்கள் மிக குறைவாக வருகின்றன கூறுகின்றார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்று கூறுகின்றார்கள், என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் சொல்வதைப் போல நாங்கள் சைக்காலஜிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்கின்றோம், எங்களால் முடிந்தவரை பார்த்து விட்டோம், அப்படி அந்த குழந்தை சரிவரவில்லை, மார்க்கள் குறைந்து கொண்டு தான் இருக்கின்றது, நாங்கள் இம்பார்ட் பண்ணின குழந்தைக்கு ஆர்வத்தை உண்டாக்கின்றோம், அத்தனையும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாகின்றது என்று கூறுகின்றார். அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்வது என்று பார்ப்போம். அவ்வாறு நாம் முயற்சிக்கின்றோம், பெற்றோர்கள் முயற்சிக்கின்றார்கள். அவ்வாறு முயற்சித்தும் அந்த குழந்தைக்கு அந்த ஆர்வத்தை உண்டாக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அப்பொழுது தான் நாம் யோசிக்க வேண்டும். அப்பொழுது குழந்தைக்கு முடியவில்லை என்றால் குழந்தைக்கு எங்கோ ஒரு குறை இருக்கின்றது என்று அர்த்தம். அந்த குறையை நாம் எப்படி தீர்ப்பது, எப்படி காண்பது என்று பார்ப்போம். அதாவது பொதுவாக குழந்தைகளுக்கு படிப்பில் எப்பொழுது ஆர்வம் வருகின்றது, ஆர்வம் வந்தும் அவர்கள் மார்க் எடுக்க முடியவில்லை, ஒரு பக்கம் ஆர்வம் வரவில்லை, ஆர்வத்தை உண்டாக்கிவிட்டோம், உண்டாக்க முடியவில்லை என்றால் நாம் அதை பார்க்க வேண்டும். அது எப்படி பார்ப்பது என்றால், அந்த குழந்தைகளுக்கு இந்த மருத்துவருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அது ஆரம்ப காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் பொதுவாக 5-6 வயது வரும்போதே நாம் அதை கணித்துவிட வேண்டும். பொதுவாக குழந்தைகளுக்கு அதனுடைய குறைகள் ஏற்படுகின்ற நேரம் எப்பொழுது என்றால் 5-6 வயது வரும்பொழுது தான் அந்த குறைகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த குறைகள் தெரிந்த உடனே நாம் மருத்துவரிடம் நாம் சென்று விட வேண்டும். சென்று விட்டோம் மருத்துவத்தினுடைய அவர்களுடைய பணிகளை செய்து சில சோதனைகளை செய்து அவர்கள் என்ன என்று சொல்வார்கள், அதன் மூலமாக நம் குழந்தையை நாம் சரி பண்ணி கொண்டு வந்துவிடலாம். நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அதாவது எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், தாத்தா அப்படி தான் இருந்தார், பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அப்படி தான் சொன்னாங்க என்று நாம் காலம் தாழ்த்தி மிக லேட்டாக கொண்டு வருகின்றோம், காலம் கடந்த பின் கொண்டு வருகின்றோம். அப்பொழுது நாம் அதை சரி செய்ய முடிவதில்லை. எப்படி சரி செய்ய முடியும்? ஆகவே நாம் ஆரம்ப காலத்திலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். பொதுவாக குழந்தைகள் எப்பொழுது தாய் பெற்றோர் உஷாராக இருக்க வேண்டும் என்றால், குழந்தைகளுக்கு நான் இதுபோல் குழந்தைகள் மிக குறைந்த எடை உள்ள குழந்தைகள், சில குழந்தைகள் நார்மல் வெயிட் குழந்தைகளுக்கு 2.5 kg 3 kg இருக்க வேண்டும் குழந்தை பிறந்த உடனே. சில குழந்தைகளுக்கு எடை குறைந்த குழந்தைகளாக இருக்கும், சில குழந்தைகள் ப்ரீமெச்சூர் பேபிகளாக இருக்கும். இதுபோல் குழந்தைகள் எல்லாம் படிப்பில் மிக குறைவாக இருப்பார்கள் என்று ஒரு ஐடியா வச்சுக்கணும். கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் இருக்கும் என்று அவசியம் இல்லை. பொதுவாக அந்த குழந்தைகள் பெற்றோர் உஷாராக இருக்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் பார்த்துக்கொண்டே வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் பார்த்து அந்த குழந்தைக்கு படிப்பில் கொஞ்சம் கீழாக இருக்கும் பொழுது குறைவான மார்க் வாங்கும்போது அப்பொழுதே நாம் உஷாராக விட வேண்டும். நம்முடைய குழந்தை எடை குழந்தையாக இருந்தது,
குழந்தை ப்ரீமெச்சூர் பேபியாக இருந்தது. ஆனால் மருத்துவர் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார், அந்த குழந்தைகளுக்கு படிப்பில் தன்மை குறையும் என்று கூறுகின்றார். ஆகவே இப்பொழுதே நாம் காட்டிவிட வேண்டும், மருத்துவரிடம் சென்று நாம் அதை என்ன என்று கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் வர வேண்டும். அதுபோல் நாம் செய்ய வேண்டும். நாம் செய்யாமல் அக்கம் பக்கத்தில் ஒரு கேட்டு வருகிறோம். இல்லை என்றால் நம்ம வீட்டிலே நாம் அதை மருத்துவரிடம் போய் சேருவதற்கு போய் கேட்பதற்கு நிறைய பிளாக்குகள் இருக்கும். நிறைய அதாவது பிளாக்கேஜ் நிறைய இருக்கும்ல. பெற்றோர்கள் இருப்பார்கள், இதுக்கெல்லாம் போய் டாக்டரை போகிறேன்னு சொல்லுவாங்க, இதுக்கு போய் டாக்டரை போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல பேர் பல மாதிரி பேசுவார்கள். இந்த பேச்சுக்கெல்லாம் நாம் கட்டுப்பட்டு நாம் வெளியே வர முடியாமல், மருத்துவம் செல்ல முடியாமல் சில நேரங்களில் ஏற்படுவதுண்டு. நாம் அதையும் நாம் பார்க்கக்கூடாது. நாம் அவர்களிடம் அதுக்காக அவர்களிடம் சண்டை போட்டுக்கொண்டு வர வேண்டும் அர்த்தமில்லை. அவர்களிடம் விவரித்து சொல்ல வேண்டும். மருத்துவர் இப்படி சொல்லியிருக்கின்றார், நான் கேட்டிருக்கின்றோம், ஆக நம் குழந்தைக்கு என்ன ஏது என்று ஒரு முறை பார்த்துவிட்டு வந்து விடுகிறோம். இன்னும் நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு நாம் அதை வர வேண்டும். அதை விட்டு நாம் எப்படி புரிய வைப்பது, இவர்கள் நம்முடைய தடைக்கற்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் இருந்துவிடக்கூடாது. பார்க்கலாம் என்று இருந்துவிடக்கூடாது. நாம் அவர்களுக்கு புரிய வைத்து வேண்டும் என்றால் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். புரிய வைத்துவிட்டு நாம் மருத்துவரிடம் சென்றோம் என்றால் அந்த குழந்தைக்கும் நல்லது, இவர்கள் மூலமாக மற்ற குழந்தைகளுக்கும் அவர்கள் ஒரு பாடமாக இருப்பார்கள், ஒரு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களாக கூட இருப்பார்கள். மற்ற பக்கத்தில் உள்ள குழந்தைகள் கூட எங்கள் குழந்தை அப்படி தான் இருந்தது, நீங்கள் போய் காட்டுங்க, மருத்துவரிடம் செல்லுங்கள், சென்று பார்த்து வாருங்கள் என்று சொல்வதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே நாம் அவர்களை புறக்கணித்து விடுவோ இல்லை அவர்களிடம் நாம் ஒரு சண்டையை போட்டுக்கொண்டு இல்லாமல் வந்துவிடாமல் அவர்களையும் நாம் அறிவின் மூலமாக அவர்களுக்கும் நாம் விவரத்தை சொல்லி எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி அதன் பிறகு நம்ம மருத்துவரிடம் நாம் சென்று வருவது நல்லது. ஏனென்றால் குழந்தைகள் அதுபோல் குழந்தைகள் ப்ரீமெச்சூர் பேபி என்று வைத்துக்கொள்வோம், அதுவும் ப்ரீமெச்சூர் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அதாவது 3 மாதத்தில் குழந்தைகள் பிறந்த 4 வாரத்தில் 5 வாரத்தில் குழந்தைகளுக்கு ரெட்டினோபதி ஆர்ஓபி ஸ்க்ரீனிங் என்று சொல்வது, அதுபோல் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட வேண்டும். நாம் யார் செய்கின்றோம் அதை செய்வதில்லை. என்றால் படிப்பிற்கு கண் பார்வை மிக முக்கியம். கண்வழி அது எவ்வாறு முக்கியம் என்பதை நான் அடுத்த வாரங்களில் சொல்லும்போது சொல்கிறேன். ஆர்ஓபின்னு சொல்கிறது ரெட்டினோபதி, இதுபோல் ஆர்ஓபி ஸ்க்ரீனிங் என்ற பெயர். அந்த ஆர்ஓபி ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டும். ஒரு 4 வாரத்தில் 5 வாரத்தில் பண்ணோம் என்றால் அந்த மருத்துவர் சொல்லிவிடுவார், குழந்தைக்கு ஏதோ சில மிஸ்டேக் இருக்கின்றது, அதை ஆரம்பத்தில் சரி பண்ணி விடலாம், அந்த குழந்தை படிப்பில் நன்றாக வந்துவிடும். நாம் தெரிவதில்லை. நாம் யாரிடம் எப்போ போகின்றோம்? நம்மை தெரியாமல் பள்ளியில் ஆசிரியர்கள் குழந்தைக்கு போர்டில் படிக்க முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் 8 வயசில் தான் நமக்கு தெரியுது குழந்தைக்கு கண் பார்வை கம்மியாக இருக்கின்றது என்று. அதன் பிறகு தான் டாக்டரிடம் சென்று கண்ணாடி போடுகின்றோம். அதுவரை நாம் அதை பற்றி பண்ணுவதில்லை, கவலைப்படுவதில்லை. குழந்தை காதுக்கு இருக்கின்றது, குழந்தை சத்தம் போட பேசுது, குழந்தை நம்ம பேசுகிறது குழந்தை கேட்குது, அது அர்த்தம் இல்லை. அது குழந்தைங்களுக்கு 35 டெசிபலுக்கு மேலே வரும்போது தான் அது கேட்கும். மிக குறைந்த அளவு கேட்க வேண்டும், கரெக்டான அளவு கேட்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அது நமக்கு தெரியாது. நம்முடைய பேச்சை கேட்கின்றோம், கிழக்கு சத்தம் இருக்கின்றது, குழந்தைகளுக்கு நாம் இது பண்ணுகின்றோம். சில விளையாட்டு பொருட்களை நாம் மணி அடிக்கின்றது, இல்லை சில பொருட்களை காட்டுகின்றோம், குழந்தை சிரிக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு நாம் குழந்தை காது கேட்கின்றது நாம் நினைத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் துல்லியமாக கேட்கின்றதா என்று தெரியுமா? தெரியாது. அது துல்லியம் குறைந்து விட்டாலும் குழந்தைக்கு படிப்பின் தன்மை குறைந்துவிடும், மார்க்கள் வராது. குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மார்க்கள் வராது. துல்லியமாக காதினுடைய செவித்தன்மை கேட்கும் திறன் இருக்க வேண்டும். நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே நாம் குழந்தைகளுக்கு கண் பார்வை முக்கியம். கண் பார்வையும் காதுக்கும் இரண்டும் மிக முக்கியமான ஒன்று. என்றால் நாம் கண் வழியாக பார்க்கின்றோம், அதன் வழியாக மூளைக்கு செல்கின்றது படித்த வைகள். ஆசிரியர் சொல்வதை காது வழியாக கேட்கின்றோம், அது காது வழியாக செல்கின்றது. எழுதுகின்றோம், தொழு உணர்ச்சி வழியாக செல்கின்றது மூளைக்கு. இத்தனை ரூட்டுகள் மூலமாகத்தான் மூளைக்கு செல்கின்றது. அதன் மூலமாக தான் படிப்பை நாம் உண்டாக்க வேண்டியது இருக்கின்றது. இந்த 3 முக்கியமான ரூட்டுகள், இந்த ரூட்டுகள் சரியாக இருந்தால்தான், திறம்பட இருந்தால்தான் அந்த குழந்தை மிக சிறப்பாக படிக்க முடியும், மார்க்கள் வாங்க முடியும். ஏன் அந்த குழந்தை கஷ்டப்படுகின்றான்? படிச்சுட்டே இருக்கான், ஆனால் மார்க் வரவில்லை என்று தாய் ஏன் ஆதங்கப்படுகிறாள்? இதுதான் காரணம், ஒரு காரணமாக இருக்கலாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன சொல்கின்றோம்? குழந்தைக்கு எப்போ வாத்தியார் காது கேட்கலன்னு சொல்கிறாரோ, அவன் சரியாக கேட்கல, அப்பொழுது தான் நமக்கு தெரிகின்றது, அதுவரை நமக்கு தெரியவில்லை. பள்ளியில் குழந்தை பார்வை சரியாக இருக்குன்னு டீச்சர் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நமக்கு. அது டீச்சரோட கடமை அல்லது இருந்தாலும் அவர்கள் ஒரு மாணவர்கள் மேல் உள்ள ஒரு பாசத்தால், ஒரு பற்றால், ஒரு கடமையால் அவர்கள் செய்கின்றார்கள். அதைவிட நாம் குறைவாக இருக்கின்றோம் பெற்றோர்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை 4வது வாரத்தில், குழந்தை பிறந்த 4வது வாரத்தில் 1 மாதத்தில் குழந்தையை கண் மருத்துவரிடம் காண்பித்து அது ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டும். குழந்தை ரெட்டினோபதி கரெக்டாக இருக்கின்றதா, ரெட்டினா நல்லாக இருக்கின்றதா என்று ஒரு முறை பார்க்க வேண்டும். அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து ஒரு 2-3 வயது வரை பார்த்துவிட்டால் போதும். அதன் பிறகு தேவையில்லை. அவர்கள் சொல்லிவிடுவார்கள், போதும் என்று சொல்லிவிடுவார்கள்.
ஸோ குழந்தை கண் சரியாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம். அது என்பது காது. காது என்பது நாம் குழந்தை 3 மாதத்தில் குழந்தைக்கு நாம் ஆடிபிள் ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டும். அந்த ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டும் என்றால் காது மூக்கு தொல்லை டாக்டரிடம் சென்றால் அவர்கள் ஸ்க்ரீனிங் பண்ணி குழந்தைக்கு காது திறம்பட கேட்கின்றது, துல்லிபமாக கேட்கின்றது என்பதை குறிவிடுவார்கள். இல்லை என்றால் அதுக்கு ரெமெடி கொடுத்து விடுவார்கள், குழந்தைக்கு நன்றாக காது கேட்கும். அதை நாம் செய்ய வேண்டும். அதன் பிறகு 3 மாதம், அதன் பிறகு 6 மாதம், 1 வருஷம் அவர்கள் சொல்வார்கள் அது அடுத்தது இப்போது கொண்டு வார்கள் என்று. அது 2 வயது 3 வயது வரை நாம் அதை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது பழுது இருந்தால், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், குறை இருந்தால் அதை அவர்கள் பார்த்து சரி பண்ணி விடுவார்கள் 3 வயதுக்குள். அதோடு போதும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் தேவையில்லை. இது நாம் திறம்பட செய்கிறோமா? இல்லை. யார் செய்கிறார்கள்? யாரும் செய்வதில்லை. மிக குறைந்த அளவு தான் செய்கின்றார்கள். ஸோ இதுபோல் நாம் அது குழந்தைக்கு நாம் அது மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய காது, குழந்தைகளுடைய செவித்தன்மை, கேட்கும் திறன், பார்க்கும் திறன் இவர்கள் சரியாக நாம் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிப்படுத்தி கொண்டு வந்து விட்டால் இந்த பிரச்சனை வராது. இல்லை என்றால் என் குழந்தை நன்றாக படிக்கின்றான், படித்து உழுந்து படிக்கிறான், மார்க் வர மாட்டேங்குது. எப்படி வரும் மார்க்? ஸோ ஆகவே நாம் இதெல்லாம் நாம் பெற்றோர்களாகி நாம் கணித்து கொள்ள வேண்டும். அதை செய்தோம் என்றால் அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக வரும். படிப்பில் மிக சிறப்பான குழந்தைகளாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேற்கொண்டு நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.